டிசப்பாயின்ட்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், அப்புறம் இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செத்துடலாமான்னு இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி ஒரு தடவை 2 தடவை சொல்றாங்கனாக்கா, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யும்? தற்கொலை ஆவிதான் கிரியை செய்யும். எங்க போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்? எப்படி சூசைட் பண்ணிக்கலாம்? இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நாட்களில பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேரு நெறைய நெறைய ஆ தற்கொலைக்குள்ளாக கடந்து போறாங்க. ட்ரெயின்ல மாட்டிக்கிறது, இல்ல ஆக்சிடென்ட்ல போய் சாகுறது, இல்ல மேலேருந்து குதிக்கிறது. முக்கியமா இந்த வியாபாரம் செய்கிறவங்க, தொழிலதிபர்கள், அவங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டா போயிட்டு மேலேருந்து குதிக்கிறது, லவ் ஃபெயிலியர்ஸ், அ காதல் தோல்வி வந்த உடனே அதுக்காக எங்கனா போய் மறைந்து கொள்றது, மாத்திரைகளை சாப்பிட்டு சாகணும். இல்ல அது வேற ஏதாவது பாய்சனை குடிச்சிட்டு சாகணும். இல்ல அது எங்கேயாவது போய் செத்துடணும் அவங்களுக்குள்ள சாத்தா கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்னது? ஏன்?